நெல்லை அருகே திடியூரில் தடுப்பணையில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பல கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்கலாம். வணக்கம் ஆல்வின், தடுப்பணை உடைப்பால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன, எத்தனை கிராமங்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளன, அது குறித்து சொல்லுங்க. வணக்கம் லலிதா. திருநெல்வேலி மாவட்டம் திடியூரில் இருக்கக்கூடிய இந்த வெள்ள நீர் கால்வாய் தடுப்பணை தற்பொழுது முழுமையான ஒரு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. அதாவது முறையாக தூர்வாரப்படாததனுடைய காரணமாக இந்த தடுப்பணையானது தற்பொழுது இந்த முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் தற்பொழுது நாம் பார்க்கலாம், இந்த தடுப்பணை நிரம்பியதிலிருந்து இந்த தடுப்பணையிலிருந்து முழுமையான உபரி நீராக வெளியேற்றப்பட்டு இருக்கிறது. இதன் அருகில் இருக்கக்கூடிய இந்த தமலாக்குறிச்சி இந்த கிராமத்திற்குள் இந்த நீர் செல்ல வேண்டும். ஆனால் அதை தடுத்து, அதாவது இந்த பகுதியில் முழுமையான இந்த திட்டம் செயல்படுத்தப்படாததனுடைய காரணமாக இந்த தமலாக்குறிச்சிக்கு செல்லக்கூடிய இந்த நீர் தற்பொழுது முறையாக இங்கிருந்து பொதுப்பணித்துறையினர் பணிகளை மேற்கொண்டு இங்கிருந்து தாமிரபரணி ஆற்றில் 3000த்திற்கும் மேற்பட்ட கன அடி தண்ணீரை இந்த தாமிரபரணி ஆற்றில் கொண்டு செல்வதற்கான பணிகளை மேற்கொண்டு இருக்கின்றனர். அதற்கான பணிகளில் இங்கு இந்த இயந்திரம் எல்லாம் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய காரணமாக இந்த பகுதியில் இந்த கிராமங்களுக்குள் செல்லக்கூடிய அந்த நீரானது தடுக்கப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்த பணிகளிலே மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இதனுடைய காரணமாக இந்த வெள்ள நீர் தடுப்பணை அதிக நிரம்பி இருப்பதனுடைய காரணமாக ஏறத்தாழ 6 கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திடியூர், பூக்குழி, இளையாமுத்தூர், செல்வ புதுக்குளம், பெத்தானியா, புதுக்குளம் ஆகிய 6 கிராமங்களுக்கான போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அணையானது முறையாக தூர்வாரப்படாமல் கடந்த ஆண்டே இந்த இடத்தில் இதனுடைய மழை வெள்ளத்தினுடைய காரணமாக இந்த பாதிப்பு ஏற்பட்டது. இந்த பாதிப்பினுடைய காரணமாக இந்த பகுதியில் இன்று வரை அந்த பாதிப்பு சரி செய்யப்படவில்லை. தொடர்ந்து இந்த பாதிப்பு முழுமையாக சரி செய்யப்படாதனுடைய காரணமாக மீண்டும் இந்த அணையானது அதனுடைய முழு கொள்ளளவை எட்டி இந்த இடத்தில் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களை சார்ந்த விவசாய விளைநிலங்களுக்குள்ளும் இந்த வெள்ள நீரானது புகுந்திருக்கிறது. இதனுடைய காரணமாக அந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பணிகளை மேற்கொள்ள தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ஆண்டுதோறும் இந்த கனமழையினுடைய காரணமாக இந்த பாதிப்பு ஏற்படுவது வாடிக்கையாகி உள்ளதால் தங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த கிராம மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். லலிதா, ஆல்வின், இதுபோன்ற பிரச்சனைகளை தடுப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருந்தார்கள்? மேலும் அங்குள்ள மக்கள் இது பற்றி என்ன சொல்கிறார்கள்? ஆல்வின், லலிதா, தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய இந்த கனமழையினுடைய காரணமாக இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்க்கலாம், இந்த இடத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குறிப்பாக மாவட்ட நிர்வாகத்தினுடைய சார்பில் இங்கு இருக்கக்கூடிய இந்த தமலாக்குறிச்சி அந்த கிராமத்திற்கு முற்றிலுமாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இந்த போக்குவரத்து பாதிப்பை சரி செய்வதற்காக அருகில் உள்ள மாற்று சாலைகளை மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தி இருக்கிறது. அத்தோடு மட்டுமல்லாமல் இந்த பகுதி மக்கள் என்ன கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் என்றால், தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக செயல்படுத்தப்பட்ட இந்த வெள்ள நீர் கால்வாய் திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படும் பட்சத்தில் ஏறத்தாழ 368 கோடி செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த மதகுகள் அனைத்தும் இங்கிருந்து திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய வறட்சியான பகுதிகளாக கருதப்படக்கூடிய ராதாபுரம், திசையன் விளை, நாங்குநேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படக்கூடிய இந்த திட்டம் தான் இந்த மதகுகள். ஆகவே இந்த திட்டம் இதுவரை செயல்படுத்தப்படாமல் உள்ளது. இந்த இடத்திலிருந்து கால்வாயானது இதன் கீழ்த்திசை, அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கீழ்த்திசை பகுதிகளாக இருக்கக்கூடிய அந்த திசையன் விலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆகவே இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தினால் மிகப்பெரிய அளவிலான அதாவது தொடர்ந்து அந்த விவசாயம் செழிக்கக்கூடிய ஒரு பகுதியாக மாறும். ஆகவே இந்த தமிழகத்தினுடைய முதன்மையான இந்த நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த உரிய நிதியை ஒதுக்கி மத்திய மாநில அரசுகள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. லலிதா.